அன்னை தமிழை வணங்கி பாத்தியோசி குழுமத்தினுடைய இணையவழி பட்டிமன்றத்தில் உரையாற்றுவதில் பெருமகிழ்வு. நடுவர் அம்மையாரை வணங்கி என்னுடைய தலைப்புக்குள் நுழைகின்றேன். இன்றைய சூழலில் இறை நம்பிக்கை போற்றப்பட வேண்டியதா வளர்க்கப்பட வேண்டியதா என்ற தலைப்பில் வளர்க்கப்பட வேண்டியதே என்று பேச இருக்கிறேன். இறை சார்ந்த நம்பிக்கை, நெறியான வாழ்க்கை ஆகியவற்றை நாம் எப்படிங்க போற்றிக்கொண்டே இருந்தா மட்டும் போதுமாங்க? கொஞ்சம் வழக்கத்தான் வேணும். அம்மா அதுக்கு முன்னாடி பேசின அம்மா சிறப்பா பேசினாங்க. ஆனா சொன்னாங்க, சிறு வயதுல வணங்கிக்கோங்க, சாமியை கும்பிட்டுக்கங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்களே, அங்கேயே இந்த இறை நம்பிக்கை வளர்க்கத்தாங்க செய்யுது. அதுவே எங்களுடைய அணிக்கு அவங்க சாதகமா தான் பேசியிருக்காங்க. இன்றைய சூழல் என்பது இப்பொழுது எப்படி இயங்கி வருது? எங்க பார்த்தாலும் ஒரு தவறான பழக்க வழக்கங்கள், போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலை, வாழ்வை தொலைத்த இந்த இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி படித்த படிப்பிற்கு தகுந்த வேலை கிடைக்காத ஒரு விரக்தியில் தான் இருந்து வருகிறார்கள். நடுவர் அவர்களே, பெற்றோர்கள் சொல்லை தட்டி விட்டுட்டு இன்னைக்கு வார்த்தையால அவங்கள அவமானப்படுத்தி காயப்படுத்தி கண்ணீரோடு அனுப்பக்கூடிய காட்சியை நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தமா கொட்டி சம்பாதிச்ச பணத்தை இன்னைக்கு ஆடம்பரமா செலவு செஞ்சுட்டு ஒரு ரொம்பவே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தான் பெற்றோர்கள் எல்லாம் உருவாக்குறாங்க. அதாவது ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை, இழுக்கத்தின் ஏதுவர் ஏதா பழினாய், வள்ளுவன் சிறப்பா சொல்லியிருப்பாங்க. நல்ல நடத்தினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில உயர்வு வரும், இல்லைன்னா ஒரு இழிவான பழிதான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லையற்ற பரம்பொருளினுடைய தன்மையும் பெருமையும் இன்றைய இளைஞர்கள் கண்டிப்பா தெரிந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உண்ணுகின்ற உணவை எத்தனை பேர் நடுவர் அவர்கள் இன்னைக்கு வணங்கி உண்றாங்க? சாப்பாடு வச்ச உடனே தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே அல்லது அலைபேசியை பார்த்துக்கிட்டே அப்படியே என்ன சாப்பிடுறோம் என்னன்னு கூட கவனிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பக்தியே இல்லாம போயிருச்சு. பெற்றோர்கள் பாதம் வணங்கி செல்றவங்க எத்தனை பேரு? யாருமே வணங்குறது கிடையாது. இப்படி எண்ணிலடங்கா பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொன்னா இறை நம்பிக்கை இதனை முறையாக இன்றைய வளரும் சமுதாய மக்களிடையே வளர்க்காத ஒரு சூழல். இறையாண்மையால் தான் கல்வி, ஒழுக்கம், யோகம், அறிவியல், அகசுத்தி, தெளிந்த பார்வை, மன அமைதி, தெளிவு, உயரிய நோக்கம் என அனைத்தும் அடங்கிய மாபெரும் பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா இந்த இறை நம்பிக்கை தான். இறைவனின் கண்காணிப்பில் நாம் வாழ்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் இந்த வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை நாம் மனதில் போற்றி கண்டிப்பாக வளரும் இளைஞர்களுக்கு விதைக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா, நன்றி. ரொம்ப சுருக்கமாக சொன்னாலும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. எப்போவுமே ஒரு சிறந்த ஆளுமை நீங்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா. அம்மா, நம்ம நடுவரம்மா, நீங்கள் உங்களுடைய உரையை கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். என்ன சொல்றது, அதாவது போற்றுதல் அணிக்கு என்ன செய்வாங்க இனிமேல்ட்டு தெரியல. இவர்கள் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இன்றைய தலைமுறை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறிய சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா அந்த தீய பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய அந்த மாணவி கண்மணிகளையோ இல்ல மாணவர்களையோ பார்க்கும்போது என்ன இவங்க இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்களே, கண் கூட பாத்துட்டு இருக்கோம் நாங்க தினம். அந்த மாதிரி பிள்ளைங்களை திருத்தணும் போது அந்த வழியில இருந்து அவர்களை எவ்வாறு நாம் திருத்தி கொண்டு வர வேண்டும் என்றால் இது போன்ற இறை சிந்தனைகளை அவர்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும். அவர்கள் மனதில் நாம் புகுத்த வேண்டும். அவர்களுக்கு திருத்தலங்களை அழைத்து செல்ல வேண்டும். இதற்கு முன்னர் வாழ்ந்தவர்களுடைய புராண வரலாறுகளை எடுத்துரைக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் அவர்களுடைய மனதை நம்மால் பண்படுத்த முடியும். இது போன்ற ஞானசம்பந்தர் வாழ்ந்தார்கள். மார்க்கண்ட நாயனார் இருந்தார். 16 வயதிலேயே அவருக்கு இறைவன் அவருக்கு முக்தி என்று சொல்லும் பொழுது அவர் இறைவனை போய் ஆலிங்கனம் செய்து கொண்டார் அல்லவா? இது போன்ற கருத்துரைகளை எல்லாம் கல்வியோடு ஆன்மீக சிந்தனைகளையும் நாம் விதைத்தோம் என்றால் கண்டிப்பாக இளைய தலைமுறையினருக்கிடையே அந்த இளைய தலைமுறை கிட்ட கூட நம்ம தெய்வ நம்பிக்கையை கொண்டு வர முடியுங்க. கண்டிப்பா. அதனால வளர்க்கப்பட வேணும்னு இதுதான் அம்மா ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அடுத்து போற்றப்பட வேண்டியவர்கள் என்ன பேச போறாங்க தெரியல, பார்ப்போம்.